வணக்கம் எல்லோரும். இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம எல்லோருமே நல்லா பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு ஒன்று. எல்லாராலையுமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னா, எல்லாராலையும் சிறப்பான ஒரு வாழ்க்கை அவங்களால வாழ்ந்து காட்ட முடியாது. சிறப்பாக வாழணும் அப்படின்னா சிறப்பான குணங்களும் சிறப்பான எண்ணங்களும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். யோசிச்சு பாருங்களேன், எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் பிறந்த கண்ணதாசன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இறக்கும்போது எல்லா மனிதர்களுமே நான் நிம்மதியோடு இறக்கின்றேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லையா. அந்த அளவுக்கு நிம்மதியற்ற தனக்கான வாழ்க்கை, பிடித்தமான வாழ்க்கை எதுவுமே கிடைக்காத போது, எதுவுமே நடக்காத போது மனிதன் ஒரு விரக்தியோடையே இறக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி அவர் பதிவு பண்ணியிருக்கார். இன்றைக்கி வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மன நிம்மதியான நிறைவான ஒரு வாழ்க்கையாக எல்லோரும் வாழ்கிறோமான்னு கேட்டால் அது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சம்பந்தத்தில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாமே இழந்து போகின்ற சூழல் வரும்போதும் அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு பொருளாக இருந்தால் மீட்டு விடலாம், மனிதனாக இருந்தால் அது கூடவே இருக்கும் பொழுது தெரியாது, அதை இறந்த பிறகு அதை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டம். யார் யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கிடச்சிருக்காது. ஏதோ நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணுமே அப்படின்ட்டு நினச்சி நிறைய விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணியே வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேருடைய எண்ணங்களில் குவிஞ்சு கிடக்கின்ற மிகப்பெரிய கவலைகள் இதுதான். அப்போ எல்லாருக்குமே இனிமையான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு போச்சுன்னா அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் யார் புரிஞ்சுக்குவா, அதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது அப்படின்ட்டு தான் கடவுள் என்ன பண்ணிட்டார், இயற்கை என்ன பண்ணிட்டார்னா எல்லா கஷ்டத்தையும் மழை போல் கீழே இறக்கி விடுவோம். அந்த மனிதன் ஒருவன் அந்த கஷ்டத்தை எல்லாம் எப்படியெல்லாம் பிரித்து பார்த்து அதை ஒதுக்கி அதை தனிப்பட்ட முறையில் தூக்கி எறிஞ்சு தன்னால் சுயமாக வாழ முடியுமா அப்படின்ற ஒரு பரீட்சை, அது தேர்வு தான் மனிதனுக்கு. அவன் எப்படிலாம் வாழ்ந்து விடுறான் இந்த உலகத்தில், நம்மளை நம்பி இல்லாமல், நம்முடைய துணை இல்லாமல் எப்படி வாழ்கிறான்னு நினச்சி தான் இந்த இறைவன் எல்லோருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மிகப்பெரிய ஒரு சவால்களையும் கொடுத்து அவனை நோக்கடிச்சுன்னு போக சொல்லி சில நேரங்களில் வெறுத்து போயும் வாழ்வதற்கான ஒரு காலகட்டங்களும் மனிதர்களாம் வரும். அந்த வெறுப்பையும் அந்த சலிப்பையும் ஓரம் கட்டிட்டு தன்னால் இந்த இயற்கை நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது, அந்த நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழாற்றலும் முறையான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்துட முடியும்னு சொல்லிட்டு எத்தனையோ மனிதர்கள், ஆண் பெண் எல்லாருமே போராடிக்கிட்டே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட போராட்டமான இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் வாழ்கிறோம். நமக்கான வாய்ப்பு வரும்போதெல்லாம் நல்ல விஷயங்களை செய்வோம், நமக்கான நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லதை செய்து கொண்டு பிறருக்கும் நன்மை விளைவிக்கின்ற அளவுக்கு சொல்லாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் முடிந்த அளவுக்கு நல்லதை செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்வோம். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.